ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ சைவ குடல் கிரேவி செய்கிறதுக்கு வாழைப்பூவை நல்லா குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பு சுவை பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவைனாவது நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நான் இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நீல வாக்கில் தக்காளியை கட் பண்ணும்பொழுது நம்ம வணக்கி விடும்போது நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போது தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. கறிவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழைப்பூ, வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நாம் இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க. நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போடுறோங்க, உளுத்தம்பருப்பு போடுறோம், கடலைப்பருப்பு போடுறோம். இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த பெரிய வெங்காயத்தை சேர்க்குறோம். பச்சை மிளகாயை போடுறோங்க, கறிவேப்பிலை போடுறோம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க. வெங்காயத்தெல்லாம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளி சேர்க்குறோம். இப்போ மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போடுறோம், சிக்கன் மசாலா போடுறோங்க, மிளகாத்தூள் போடுறோம், பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோங்க. அதனால் பார்த்து காரம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பொழுதும் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருவேன். நம்ம பட்டை லவங்கம் தனியாக சேர்த்த வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கமெல்லாம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 மாதத்துக்குனாலும் கெட்டு போகாது. நம்ம டக்குன்னு இந்த கிரேவி இது மாதிரிலாம் செய்யும்பொழுது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பூவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது வாழைப்பூலாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ வாழைப்பூவை என்ன பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பூவை நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விட்டுட்டுங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த மசாலாவோடு கலந்து நல்லா இந்த வாழைப்பூ பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எப்பொழுதும் இந்த ஓரமாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் பொரியலுக்காகட்டும் கிரேவிக்காகட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. இடையில ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாங்க. இப்போ வாழைப்பூலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போது வாழைப்பூ சைவ குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான சமையலை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.